தவேக தலைவர் விஜய்க்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வாய்ப்பிரிவில் சி.ஆர்.பி. எஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பர். விஜய்க்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். தவேக தலைவர் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியானது. இவ்வாறு இருக்கும் நிலையில் சமீபத்தில் சமூக வலைத்தள உரையாடல் ஒன்றில் விஜய் மீது முட்டை அடிக்க வேண்டும் என்று தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பானது. இந்தியாவில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல்வேறு வகைகளில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிரிவானது எக்ஸ், ஒய், Z கூட்டல் போன்ற வகைகளில் மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசு சார்பிலும் பாதுகாப்பு வழங்கப்படும். தற்போது விஜய்க்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய். தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கும் நிலையில் விஜய்க்கு வாய்ப்பிரிவு அவசியம் என அரசியல் ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். துபாய் நிறுவனத்தை சேர்ந்த பவுன்சர்கள். ஏற்கனவே விஜய்க்கு பல்வேறு பவுன்சர்கள் பாதுகாப்பு வழங்கி வந்தனர். அவர் செல்லும் இடத்திற்கு எல்லாம் அந்த பவுன்சர்கள் கூடவே சென்றனர். இதற்காக துபாய் நிறுவனத்தை சேர்ந்த பவுன்சர்கள் அவருக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த நிலையில் உள்துறை அமைச்சகம் சார்பில் அவருக்கு இனி வாய்ப்பிரிவு பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்குவார்கள்.